இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் கோவாவும் சுகரும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி கொண்டாந்துக்கிட்டேன். அது கூட நான் கொஞ்சம் சாஃப்ரானும் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. இது கூடவே நம்ம இன்றைக்கி 3 எக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம 1/2 kg முட்டை மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒவ்வொரு எக்காக உடச்சி நான் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நல்லா கூலானதுக்கப்புறம் தான் எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 எக்ஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 40 கிராம்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 10 கிராம்ஸை நான் வச்சுருக்கேன் லாஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக. பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 kg பண்ண போகிறதுனால நான் 7 inch டின் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். ரிமைனிங் உள்ள நெய்யையும் இது மேலே ஆட் பண்ணிவிட்டு 170 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் நான் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி முட்டை மிட்டாய் ப்ரௌனிஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்தது.